வெல்கம் டு கோட்ஃப்ளெக்ஸ். இன்றைக்கி நம்ம டுட்டோரியலோட 8th பார்ட்டில் இருக்கும். சாரி ஃபார் த டிலே, கொஞ்சம் வேலை இருந்தனால வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக போட முடியல. இதுக்கப்புறம் வீக்லி வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, எப்படி டிஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து டிஜாங்கோ கூட இன்டகிரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஃபர்தரான வீடியோஸ்லாம் நம்ம ஃபர்தரான டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது டிஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க். ஸோ நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வந்து ஏபிஐ கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரீடிஃபைன்டாக லாகின் லாக் அவுட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் போன வீடியோவில் ஏபிஐயில். இப்போ அந்த ஏபிஐயில் கஸ்டமாக இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு மாடல் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த மாடலுக்கு தேவையான ஏபிஐ எப்படி வந்து கிரியேட் பண்ணலான்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, சாரி, உங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. models.py. இதில் ஏற்கனவே வந்து நம்மக்கிட்ட ஒரு மாடல் இருக்குது. இப்போ டெஸ்ட்னு ஒரு மாடல் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்னு ஒரு மாடலுக்கு ஏபிஐ நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகே, அதை அதில் பண்ணுவோம். இப்போது ஏபிஐ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னே நமக்கு வந்து 3 விஷயங்கள் தேவை. ஃபர்ஸ்ட் திங், அந்த ஏபிஐக்கு சீரியலைசர் கிரியேட் பண்ணணும். சீரியலைசர்னால் ஒன்றும் இல்லை, அந்த ஏபிஐயில் இருக்கிற டேட்டாவை ஜேசன் ஃபார்மேட்டை ரிட்ரை பண்ணும். ஸோ சீரியலைஸ் தான் அந்த விஷயத்தை சீரியலைஸ் பண்ணி கொடுக்கும். ஜேசனாக அவுட்புட்டை வந்து இந்த மாடல்லேருந்து எடுத்துகிட்டு டேட்டாவை ஜேசன் ஃபார்மேட்டில் கொடுக்கறதுக்கு வந்து நம்மளுக்கு சீரியலைசர் யூஸ் ஆகுது. சீரியலைசருக்கு அப்புறம் வியூ செட்ஸ் தான் நம்மளுக்கு லிங்க்ஸ் கிரியேட் பண்ணுது. இந்த லிங்க்கில் பர்டிகுலராக இது தெரியணும், இந்த லிங்க்ஸில் பர்டிகுலராக இந்த ஜேசன் டேட்டா தெரியணும்னு சொல்லிட்டு. ஃபைனலாக இந்த ஜேசன் டேட்டா, இந்த வியூ செட்ஸ், இந்த சீரியலைசர்ஸ் இது ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ணிவிட்டு ஒரு யூஆர்எல்ல கால் பண்ணணும். அந்த யூஆர்எல்ஸ் தான் ரூட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏபிஐயோட ரூட்டர்ஸில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டா ஸ்பெசிஃபிக் பாத்துக்கு போயிட்டு அந்த டேட்டாவை நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சொல்லும் போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் திங், இது ஏற்கனவே நம்ம வந்து சீரியலைசர்ஸ் கிரியேட் பண்ணணும். சீரியலைசர் கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம எந்த ஃபைலில் வேணாலும் பண்ணலாம், பட் நம்ம தனியாக ஒரு ஃபைல் வச்சு அதுக்கு வெட்டலாம். ஸோ ஆப்குள்ளே நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. serializers.py அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பேரை வச்சுட்டு இங்கே வந்து நம்ம சீரியலைசர்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ சீரியலைசர் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் அந்த சீரியலைசர் இம்போர்ட் பண்ணும். இந்த சீரியலைசர் எதோட பார்ட்டு? டிஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கோட பார்ட். ஸோ அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் rest_framework import serializer. இப்போ சீரியலைசர் இம்போர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் திங், நம்ம மாடல்ஸ் இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் எந்த மாடலுக்காக நம்ம சீரியலைசர் கிரியேட் பண்ண போகிறோம். இம்போர்ட் ஃப்ரம் models ஃபைன் models.py இம்போர்ட். ஸோ டெஸ்ட்னு ஒரு டேபிள் இருக்குது, மாடல் இருக்குது, அதை நம்ம வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, மாடல் இம்போர்ட் பண்ணியாச்சு, சீரியலைசர்ஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு சீரியலைசர் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளாஸ் எதனாலும் கொடுக்கலாம். நீங்கள் டெஸ்ட் சீரியலைசர்னு நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே டெஸ்ட் SERA டெஸ்ட் சீரியலைசர் அப்படின்னு வச்சுக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே சீரியலைசர்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த சீரியலைசர்ஸ் டாட் மாடல் சீரியலைசர்ஸ். இந்த மாதிரி நிறையா சீரியலைசர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் லிங்க் மாடல் சீரியலைசர்ஸு, இந்த மாதிரி சீரியலைசர்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நீங்கள் அதோட ரெஃபரன்ஸ் பார்க்கணுன்னா டிஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கோட பேஜில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ என்னென்ன சீரியலைசர் எதுக்கு யூஸ் பண்ணணும். இதுக்குள்ளே டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர் என்னென்னா கிளாஸ் மெட்டா, இதுக்குள்ளே மாடல்னு ஒரு ஃபீல்டு வரும். அந்த மாடலில் நம்ம எந்த மாடல் யூஸ் பண்ணிக்க போகிறோம் அந்த மாடல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இம்போர்ட் பண்ணது டெஸ்ட். ஸோ டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். செகண்ட், ஃபீல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபீல்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் ஸ்பெசிஃபிக் ஃபீல்ட்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிக் ஃபீல்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னா ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். கம்மா கொடுத்துட்டு என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணுமோ அந்த மாடலுக்குள்ளே என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கிறது கொடுக்கலாம். இப்போ நமக்கு எல்லா ஃபீல்ட்ஸுமே தேவை. ஸோ நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஜஸ்ட் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே _ all _ சேவ் பண்ணியாச்சு. இதை சேவ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ சீரியலைசர் கிரியேட் பண்ணிச்சு. சீரியலைசருக்கு செகண்ட் திங் நம்ம வியூ செட்ஸ் கிரியேட் பண்ணணும்.
ஸோ இங்கே திருப்பியும் வியூ செட்ஸ்க்கு ஒரு தனியாக ஒரு ஃபைல் போட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா தனியாக ஃபைல் போடுறது தான் வந்து ஒரு பெஸ்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்னு சொல்லுவாங்க. தனியாக ஃபைல் போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லா கோட்ஸும் செப்பரேட்டாக இருக்கும். வியூ செட்ஸ் தனியாக இருக்கும், சீரியலைசர்ஸ் தனியாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரே ஃபைலில் போடலாம். பட் ஒரே ஃபைலில் போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு எதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ வியூ செட்ஸ்க்கு ஒரு ஃபைல் போகணும். viewsets.py. இப்போ viewsets.py ன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். இதில் viewsets ஃபஸ்ட், அதில் சீரியலைசர்ஸ் இம்போர்ட் பண்ண மாதிரி இதில் viewsets இம்போர்ட் பண்ணணும். ஃப்ரம் rest_framework import viewsets. ஓகே, அதுக்கப்புறம் சீரியலைசர்ஸை நம்ம சீரியலைசர் இம்போர்ட் பண்ணணும். ஸோ சீரியலைசரில் மல்டிபிள் நம்ம கொடுக்கலாம், ஸ்பெசிஃபிக் சீரியலைசரும் கொடுக்கலாம். ஃப்ரம் .serializers import ஸ்பெசிஃபிக் பேரும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் சீரியலைசர்னு கொடுக்கலாம். அப்படி இல்லை எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணோன்னா ஸ்டார் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம ஒரே ஒரு சீரியலைசர் இருக்குன்னா டெஸ்ட் சீரியலைசர் இப்படி கொடுத்தா பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ டெஸ்ட் சீரியலைசர் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை கொடுத்துட்டு செகண்ட் திங் நம்ம மாடல் இம்போர்ட் பண்ணணும். என்ன மாடல் நமக்கு வேணுமோ அந்த மாடல் இம்போர்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே மாடல், அது வந்து டெஸ்ட். ஃப்ரம் .models import டெஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். இப்போது எல்லாமே இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ண வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுலேயும் சேம் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் viewset நேம், ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் viewset ஆஃப் viewsets நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதை இங்கே கொடுக்குறோம். viewsets டாட், இதுவும் மாடலோட viewset தான், மாடல் viewset கொடுத்தாச்சு. இப்போ இதில் 2 ஃபீல்ட்ஸ் வரும் நார்மலாக. கொரி செட்டும் சீரியலைசர் கிளாஸும் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள், இது இன்னும் காம்ப்ளெக்ஸாக கூட பண்ணலாம் வியூ செட்ஸு. அதை நீங்கள் வந்து அப்புறமா வர்ற டுட்டோரியல்ஸில் நம்ம பார்க்கலாம் அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சிம்பிளாக கொடுக்கலாம். கொரி செட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ டெஸ்ட் இருக்குது, டெஸ்ட் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல் இப்படி கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் டெக்ஸ்ட்டை கொரி பண்ணிடும். டெஸ்ட்னு ஒரு டேபிளில் இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையுமே கொரி பண்ணிடும். ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபீல்டு அந்த ஃபீல்டுனால எல்லாம் கொரி செட் பண்ணிடும். கொரி செட் பண்ணிவிட்டு இதை சீரியலைஸ் பண்ணணும். ஸோ சீரியலைசர் கிளாஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்கும், அதை கொடுத்துட்டு இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், டெஸ்ட் சீரியலைசர். அந்த டெஸ்ட் சீரியலைசரை இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். டெஸ்ட் சீரியலைசர் நம்ம யூஸ் பண்ணி வச்சுங்க. யூஸ் பண்ணிட்டோம். ஃபைனல் திங் வந்து ரூட்டர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். யூஆர்எல்ஸ் அதை வச்சு தான் நம்ம அக்சஸ் பண்ணணும். ஸோ இதை ஆஸ் யூஷுவலாக நம்ம வந்து அந்த urls.py ஃபைல்லே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம urls.py ஃபைல் வந்து நம்ம டேரெக்டாகவே ப்ராஜெக்ட்குள்ளே வச்சுருக்கோம், urls.py. ஸோ இந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைன்னா வியூ செட்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்ன வந்து ரூட்டர்ஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரம் rest_framework import routers இம்போர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் திங் நம்மளுக்கு வந்து வியூ செட்ஸ் தேவை. ஆனால் அந்த வியூ செட்ஸ் எதுக்குள்ளே இருக்குது, நம்ம ஆப்குள்ளே இருக்குது. ஸோ ஃப்ரம் our app dot viewsets import. ஸோ என்ன வியூ செட் இருக்காங்க, டெஸ்ட் வியூ செட், அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோங்க. ஓகே, இப்போ ரூட்டர்ஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு, வியூ செட்ஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு. இந்த ரூட்டர்ஸ்க்கு இப்போது நேம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ ரூட்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு இந்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஜஸ்ட் நான் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கோட் ஜஸ்ட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக ரூட்டர்ஸ் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ரூட்டர் இஸ் ஈக்குவல் டு ரூட்டர் டாட் டிஃபால்ட் ரூட்டர். இது வந்து டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ நீங்கள் அப்படி ஆஸ் யூஷுவல் இப்படியே கொடுக்கலாம் அதை. ஓகே, செகண்ட் திங் ரூட்டர் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ரூட்டர் டாட் ரெஜிஸ்டர்னால் என்னென்ன ரூட்ஸ் வரணும்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆர் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வியூக்கு பேர் வந்து டெஸ்ட்டு ஏபிஐ அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக டெஸ்ட் ஏபிஐ. ஸோ இதுக்கு எந்த வியூ செட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுக்கணும். இங்கே கொடுத்துறோம்.
இங்கே இப்போ இந்த சேவ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ ரூட்டர்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரூட்டர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த ரூட்டர்ஸை நம்ம ஒரு ஏபிஐயில் கால் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம டேரெக்டாக இந்த யூஆர்எல் பாத்தில் அதை கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இங்கே ஃபைனலாக இங்கே வச்சுக்கலாம், கம்மா கொடுத்துட்டு யூஆர்எல் ஓப்பன் ப்ராக்கெட் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே. இப்போ ஏபிஐன்னா நம்ம ஜஸ்ட் ஏபிஐன்னு வச்சுக்கலாம். அது அப்போ தான் நம்ம உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது ஏபிஐ API கமா ஸ்லாஷ் கொடுத்துக்கலாம், ஸ்லாஷ் கமா கொடுத்துட்டு அந்த ரூட்டர்ஸை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இன்க்ளூட் ஏற்கனவே நம்ம இன்க்ளூட் யூஸ் பண்ணியிருக்கோங்க. இன்க்ளூட் ப்ராக்கெட்குள்ளே ரூட்டர் டாட் யூஆர்எல் router டாட் யூஆர்எல்எஸ். ஓகே, இப்போ இங்கே நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த விஷயத்தை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். python manage.py server. இப்போ ரன் பண்ணியாச்சு. இப்போ ப்ரௌசரில் போய்ட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, /API வந்துடுச்சா? ஏபிஐ கிரியேட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டேட்டா தெரியும். ஏற்கனவே நம்ம டேட்டா பேஸில் 2 கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே தான் ஜஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ரோல் நம்பர் 3 அப்படின்னு கொடுத்துட்டு போஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த டேட்டா இங்கே சேவ் ஆகிடுச்சு. திருப்பி நீங்கள் டெஸ்ட் ஏபிஐக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அங்கே பேர் கொடுத்துருக்கோம், அந்த பேர் தான் இங்கே தெரியுது. டெஸ்ட் ஏபிஐ நம்ம கொடுத்துருக்கோம், அது இங்கே தெரியுது. அங்கே வேறு ஏதாவது பேர் கொடுத்தா இங்கே தெரியும். ஸோ இதுதான் யூஆர்எல். இது ஆக்சுவலாக வேறு ஏதாவது ஒரு மொபைல் அப்ளிகேஷனோ இல்லை வெப் ஏபிஐ நம்ம அக்சஸ் பண்ணும்போது இந்த டேட்டா நம்மளுக்கு வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஸோ அந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா இந்த கேட் இருக்கா, இந்த பட்டன் கீழே கிளிக் பண்ணி ஜேசன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மேட்லேருந்து தான் கிட்டத்தட்ட எல்லா வெப் அப்ளிகேஷன்ஸும் ஒர்க் ஆகுது. இதை வச்சுட்டு நம்ம மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வர்ற வீடியோவில் வந்து இந்த Django ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் எக்ஸ்ட்ராவாக ஃபார் எக்ஸாம்பிள் கெட்க்கு எப்படி நம்ம ரெக்வஸ்ட் பார்க்கலாம், ப்ராசஸ் பண்ணலாம், போஸ்ட் ரெக்வஸ்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணலாம், அதே மாதிரி வந்து இந்த ஏபிஐஸ் எல்லாம் வந்து செக்யூர் எப்படி ஆக்கலாம், அத்தன்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஏபிஐ அக்சஸ் எப்படி கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். தேங்க்யூ.